சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் அம்பத்தூர் பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சென்னையில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று மாலை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், முடிச்சூர், வண்டலூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கோயம்பேடு, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் அம்பத்தூரில் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மழையின் போது அம்பத்தூர் பகுதியில் உள்ள ஐடி அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் பயங்கரமாக ஆடியதால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் மதுரவாயலில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்தன. பேருந்து நிலையம் அருகே ராட்சத விளம்பர பேனர் அடியோடு உடைந்து விழுந்ததால் மக்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். இதேபோன்று திருவள்ளூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. உதகையில் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் சுரங்க பாலங்களில் குளமாக தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் மழை தொடரும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் 27 மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.